இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனை பத்தி பார்க்க போறோம். ஈக்லிபிரியம் கண்டிஷன் வந்து வெவ்வேறு நம்ம இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி ஈக்லிபிரியம் கண்டிஷன்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். இதுல ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் எ பாடி இஸ் இன் ஈக்லிபிரியம், ஒரு பாடி வந்து ஈக்லிபிரியத்துல இருக்கு அப்படின்னா the resultant of all forces acting on the body is zero. அதாவது ரிசல்டன்ட் ஒரு பாடி வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன் இருக்குன்னா என்ன கன்க்ளூஷன் வரும்னா அந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த ஃபோர்சஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் ஜீரோ அப்படின்றாங்க. ரெண்டாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஜீரோ. ஏதாச்சும் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா ஜீரோ ஆகும். ஸோ இதான் ஜெனரல் கன்க்ளூஷன் அப்படின்னு வச்சுங்க. மொமெண்ட்டும் ஜீரோ, ஃபோர்ஸும் சிக்மா F sigma h equal to 0, sigma v equal to 0, sigma m equal to 0. அதாவது ஜெனரலா ஈக்லிபிரியம் கண்டிஷன் சிக்மா h equal to 0, sigma v equal to 0, sigma m equal to 0. சம்மேஷன் போட்டா முடிஞ்சது. இது பேசிக்கா புரிஞ்சுக்கிறோம் வச்சுங்களேன். அப்ப அடுத்தது வந்து ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது if sum of the forces acting on a body is 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா sum of the forces இப்போ வந்து மூமெண்ட்டை விட்டாங்க, sum of the forces acting on a body is 0 அப்படின்னா என்ன, body may be in equilibrium provided that forces are concurrent. force மட்டும் வச்சு தீர்ப்பு சொல்லு அப்படின்னா மூமெண்ட்டை பத்தி பேசவே மாட்டேன். force மட்டும் வச்சு தீர்ப்பு சொல்லு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அப்ப பாடி அந்த force வந்து கன்கரண்டா இருந்தா தான் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும். சரியா, கன்கரண்டா இருந்தா தான் ஈக்லிபிரியம் கண்டிஷன் இருக்கும். அதாவது சிக்மா h equal to 0, சிக்மா v equal to 0 னா அப்ப பாடி இஸ் இன் ஈக்லிபிரியம் கண்டிஷன்னா அப்ப ஃபோர்ஸ் ஆர் கன்கரண்ட் இன் நேச்சர். கன்கரண்டா இருந்தா மட்டும்தான் m இல்லாம பேச முடியும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. இப்ப அடுத்தது இதுல பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ். கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா சிக்மா h equal to 0, சிக்மா v equal to 0. கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸா இருந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா சிக்மா h equal to 0, சிக்மா v equal to 0. கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா சிக்மா h equal to 0, சிக்மா v equal to 0, சிக்மா m equal to 0. சரியா, சிக்மா h equal to 0, சிக்மா v equal to 0, சிக்மா m equal to 0. சோ ரெண்டே தான்ப்பா. ஒன்னு கோப்ளானர் கன்கரண்ட் அப்பனா ஃபோர்ஸை மட்டும் வச்சு செஞ்சு முடிவு பண்ணிடலாம். கோப்ளானர் நான் கன்கரண்ட் அப்படின்னா மூமெண்ட்டும் தேவைப்படும். சரியா, ரொம்ப சிம்பிள். அதனால ஈஸியா ஆக்கிங்க. ஒன்னு கோப்ளானர் கன்கரண்ட் கேட்பான், இல்ல கோப்ளானர் நான் கன்கரண்ட் கேட்பான். கோப்ளானர் கன்கரண்ட்னா சிக்மா h equal to 0, சிக்மா v equal to 0. கோப்ளானர் நான் கன்கரண்ட்னா சிக்மா h equal to 0, சிக்மா v equal to 0, சிக்மா m equal to 0. சரியா, சோ இது பண்ணதுக்கு அப்புறம் கப்புள் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். கப்புள் அப்படின்னா என்னன்னா, கப்புள்னா வந்து ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படிதான் வந்து இப்ப டூ ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது வச்சுங்களேன். டூ ஈக்குவல் ஃபோர்ஸ் ஒரு கோடு போடுறேன். கோடு போட்டு இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ் ஆக்டிங் ஆன் a body. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ் ஆக்டிங் ஆன் a body which is separated at a distance. which is separate. அது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கும். two equal and opposite forces acting on a body separated at a distance which cause rotation of the body. இப்ப இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆகுது, சுத்த ஆரம்பிச்சிடும். so which cause rotation of the body. two equal and opposite forces acting on a body separated at a distance which cause rotation of forces வந்து கப்புள் சொல்லுவாங்க. இப்ப கப்புளுக்கு எங்க எக்ஸாம்பிள் பாக்குறது அப்படின்னா turning the cap of the ink bottle. பாருங்க, இப்ப இங்க ஒரு இந்த பக்கம் ஒரு கை பிடிக்கிறேன், இந்த பக்கம் கை பிடிக்கிறேன். டேனிங் த கேப் ஆஃப் தி இங்க் பாட்டில். இங்க் பாட்டில் கிடையாது, வாட்டர் பாட்டில். ஸோ இதுதான் கப்புள். அப்புறம் ட்விஸ்டிங் த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருப்பது வந்து கப்புள் தான். ஸ்டியரிங் த கார் வந்து ஓட்டும் போது இப்படி பண்றோம் இல்லையா, ஸ்டியரிங் த கார் கப்புள். இதெல்லாம் கப்புளுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கப்புளுக்கு உதாரணம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மொமெண்ட்னா ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சீங்க. m வெக்டார் ஈக்குவல் டு f வெக்டார் கிராஸ் d வெக்டார் அப்படி தெரிஞ்சீங்க. அப்புறம் வேரிங்டன் தியரத்துக்கு வந்து இன்னொரு பேர் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சீங்க.
அடுத்தது நம்ம பார்க்க போறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சதுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இனர்ஷியானா எதிர்ப்புடா. கபாலி படத்துல பாட்டு கேட்கு நெருப்புடா அப்படிங்கிறதுல இனர்ஷியானா எதிர்ப்புடா. எதிர்ப்பு அப்படின்னா ஒரு சின்னதா மாசு இருக்குன்னா தள்ளினீங்கன்னா ஒரு எதிர்ப்பு வரும். ஒரு பெரிய மாசு இருக்குன்னா அது தள்ளினா எதிர்ப்பு வரும். எந்த எதிர்ப்பு அதிகமா இருக்கும்? சின்ன மாசு, பெரிய மாசு ரெண்டுத்தையும் தள்ள போறேன். சின்ன மாசு தள்ளுறேன், பெரிய மாசு தள்ளுறேன். எது தள்ளுறது கஷ்டமா இருக்கும்? பெருசுதான் தள்ளுறது கஷ்டமா இருக்கும். அப்ப அங்க ஒரு எதிர்ப்பு இருக்கு. மாசுன்றது ஒரு எதிர்ப்பு அப்படின்னு தெரியுங்க. மாசுன்றது ஒரு எதிர்ப்பு. ஒருத்தன் குண்டா இருக்கணும் தள்ள சொன்னா கஷ்டம், ஒல்லியா இருக்க தள்ள சொன்னா தள்ளி விட்டுருவோம். அப்ப என்னன்னா மாசு ஒரு எதிர்ப்பு. மாசுனா இனர்ஷியா. மாசுக்கு இன்னொரு பேரு இனர்ஷியா கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேரு. அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இப்ப தள்ளுறதுக்கு எதிர்க்கிற மாதிரி, தள்ளுறதுன்றது ஒரு வகையான லோடு தான். தள்ளுறதுக்கு எதிர்க்கிறது வந்து மாஸ், இல்ல தள்ளுறதுக்கு எதிர்க்கிறது வந்து இனர்ஷியா மொமெண்ட். அது வந்து வெறும் இனர்ஷியா. அதே வந்து சுத்துறதை எதிர்க்கிறது. இப்ப இந்த பாடி வந்து நான் சுத்துறேன் வச்சுக்கேன், இது சுத்தும் போது இதை சுத்துறதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். சுத்துறதை எதிர்க்கிறதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சுத்தத்தை எதிர்க்கிறதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது புரிதல் தான். The resistance offered by the body against the rotation, அதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. against the movement. ஓகேவா? அது எதிர்ப்பு தான். இப்ப இது ஏன் எதிர்க்குது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தப்ப, ஒரு 2 டைமென்ஷனல் பாடி இல்ல வந்து ஒரு இது ஏன் எதிர்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 டைமென்ஷனல் பாடி எடுத்து நம்ம ரொட்டேட் பண்றோம் வச்சுக்கேன். ஒரு 2 டைமென்ஷனல் பாடி எடுத்து ரொட்டேட் பண்ணா அந்த எதிர்க்கிறது வந்து எதை சார்ந்திருக்குன்னா ஏரியாவை சார்ந்திருக்கு. எதிர்க்கிறது எது சார்ந்திருக்கு? ஏரியாவை சார்ந்திருக்கு. அப்ப அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு. அதே ஒரு 3 டைமென்ஷனல் பாடியை ரொட்டேட் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு வந்து மாச சார்ந்திருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாச சார்ந்திருக்கு. இப்ப இந்த எதிர்ப்புவானது வந்து என்னன்னா, இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது மூமெண்ட்டை எதிர்க்கிற தன்மை எதனால உருவாகுதுன்னா ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏரியா சார்ந்ததா அது பேர் ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் சார்ந்ததா அது மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு தெரிஞ்சீங்க. சரியா? அப்ப ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஃபார்முலா என்னன்னா, யூனிட் என்னன்னா மீட்டர் பவர் 4. ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு வந்து யூனிட் என்ன மீட்டர் பவர் 4. அதே மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு யூனிட் என்ன கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். சோ மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், அது ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு மீட்டர் பவர் 4 அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எல்லா இதோட மதிப்பும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய ஜெனரலா மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜெனரலா வந்து mr ஸ்கொயர் சொல்லுவாங்க. mr ஸ்கொயர் தான் ஜெனரலா. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நம்பர் மட்டும் மாறும். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் மட்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் தின் ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து தின்னா இருந்ததுன்னா தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வந்து ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/3 ஆஃப் mr ஸ்கொயர், 2/3 ஆஃப் mr ஸ்கொயர். சாலிட் ஸ்பியருக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாத்தீங்கன்னா தின் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு பதிலா, தின் ஸ்பெரிக்கல் ஷெல்னா அந்த ரப்பர் பால் இருக்கும் இல்லையா, சின்ன வயசுலாம் வந்து ரப்பர் பால் ஆடுவோம் பாரு, அது வெட்டி பார்த்தோம்னா அது ஷெல், அது தின் லேயரா கவர் ஆயிடும். ஸோ அதான் தின் ஸ்பெரிக்கல் ஷெல். அது வந்து 2/3 ஆஃப் mr ஸ்கொயர். அதே சாலிட் ஸ்பெரிக்கல் ஷெல்லா இருந்தா 2/5 mr ஸ்கொயர். எது பெருசு? 2/3 தான் பெருசு. இப்ப இதுல இருந்து புரிதல் என்னன்னா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்ப அதிகமா இருக்குன்னா தன்னோட சென்டர்ல இருந்து ஏரியா வந்து வெளியில டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா அதிகமா இருக்கும். சரியா? இதுல இருந்து புரிதல் என்னன்னா, அதோட மாஸ் வந்து வெளியில டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா 2/3 இருக்கும். சரி, ஓகே. சாலிட் ஸ்பியருக்கு 2/5. ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு வந்து அபவுட் இட் ஆக்சிஸ் வந்து mr ஸ்கொயர். சர்க்குலர் சிலிண்டர் அபவுட் இட் ஆக்சிஸ் வந்து வெறும் mr ஸ்கொயர் தான். அப்புறம் தின் ரிங் about the perpendicular axis, அதுவும் about the axis சொல்லலாம், அதுவும் mr ஸ்கொயர் தான். ரைட் சர்க்குலர் சிலிண்டரும் mr ஸ்கொயர், தின் ரிங்கும் mr ஸ்கொயர். அடுத்தது டிஸ்க். டிஸ்க்னா என்ன சொல்றது? டிஸ்க் எங்க பாத்துறீங்க? டிஸ்க் எங்காச்சும் பாத்துறீங்களா? நீங்க நம்ம சாப்பிடுற தட்டு இருக்கு இல்லையா, அது டிஸ்க் தான். அது mr ஸ்கொயர் பை 2. டிஸ்க்கு வந்து mr ஸ்கொயர் பை 2. அப்புறம் தின் யூனிஃபார்ம் ராட்.
ராடு, ஒரு ராடு எடுத்துட்டு அந்த தின் யூனிஃபார்ம் ராடுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ml²/12 தின் ராடு. அப்ப 12 ஞாபகம் வச்சுங்க, ஒரு டசன். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா சாலிட், அதாவது மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி சில தகவல்கள். மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி சில தகவல்கள். சரியா? இதுக்கெல்லாம் யூனிட் மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் தகவல் இது கூட இருக்கும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் இதை பேசிக்கா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் இருந்தா அதை கூடுதலா ஞாபகம் வச்சுங்க. சரியா? நம்ம இப்ப என்ன பார்த்தோம், தின் ஸ்பெரிக்கல் செல் பார்த்தோம், சாலிட் ஸ்பியர் பார்த்தோம், ரைட் சர்க்குலர் கோன் பார்த்தோம், தின் ரிங் அபவுட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பார்த்தோம். அப்புறம் சர்க்குலர் வயருக்கு mr² தான். டிஸ்க்கு mr²/2, தின் ராடுக்கு ml²/12. சோ இதெல்லாம் வந்து சில பார்த்த தகவல்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னா ஸ்கொயருக்கு a⁴/12, ஸ்கொயருக்கு a⁴/12, ரெக்டாங்கிளுக்கு வந்து bd³/12, db³/12. அது என்ன, ஒண்ணு ixx, இன்னொன்னு iyy. சரியா? ரெக்டாங்கிளுக்கு bd³/12, db³/12. சர்க்கிளுக்கு πd⁴/64, சர்க்கிளுக்கு πd⁴/64. ஆலோ சர்க்கிளுக்கு π/64 ஓபன் த பிராக்கெட் கேபிட்டல் D⁴ மைனஸ் ஸ்மால் d⁴. செமி சர்க்கிளுக்கு 0.11 r⁴, 0.11 r⁴. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. இது இல்லாம கூடுதலா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அதெல்லாம் அப்புறம் தான், நம்ம சொல்றதை ஞாபகம் வச்ச பிறகு தான் நீங்க கூடுதலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எப்படி எங்க இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். ஒரு ஸ்கொயருக்கு கரெக்டா சென்டர்ல இருக்கும், டயகனல் சென்டர்ல இருக்கும். ரெக்டாங்கிளுக்கும் டயகனல் சென்டர்ல தான் இருக்கும். இன்டர்செக்ஷன் ஆஃப் டயகனல், ஸ்கொயருக்கும் இன்டர்செக்ஷன் ஆஃப் டயகனல், சென்டர் ஆஃப் கிராவிட்டி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல 2 டைமென்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அது பேரு சென்ட்ராய்டு சொல்லுவாங்க. 3 டைமென்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அது பேரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லுவாங்க. 2 டைமென்ஷன்னா ஏரியா சார்ந்திருக்கும், 3 டைமென்ஷன்னா மாஸ் சார்ந்திருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இப்ப ஸ்கொயருக்கு டயகனல் சென்டர், ரெக்டாங்கிளுக்கு டயகனல் சென்டர், சர்க்கிளுக்கு சென்டர் ஆஃப் சர்க்கிள், சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள். ட்ரையாங்கிளுக்கு பாத்தீங்கன்னா பேஸ்ல இருந்து h/3, டாப்ல வெர்டெக்ஸ்ல இருந்து 2h/3. சரியா? இது மூணுமே பார்த்துட்டோம். 4 பார்த்துட்டோம். ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள். இப்ப மேஜரா வந்து நம்ம வருவோம். எமிஸ்பியர் வந்து 3r/8 இதுதான் கேட்பாங்க. நமக்கு என்னன்னா எமிஸ்பியர் தான் எந்த எக்ஸாம் போனாலும் கேட்பாங்க, 3r/8. நான் எப்படி இந்த எமிஸ்பியர் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, எமிஸ்பியர்ன்றது வந்து கரெக்டா இந்த மூக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இதுதான் எமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எமிஸ்பியர் வந்து மூக்கு ஞாபகம் வச்சுட்டேன். பாய்ஸ் படத்துல பார்த்திருப்பீங்க, என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு சீன்ல வந்து மூக்கு வந்து அருந்து விடும். அப்ப அரை மூக்கா அப்படி, அரை மூக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சோ அரை இன்டு 3/4 என்ன வரும்? ½ இன்டு 3/4 3/8 வரும். எனக்கு அந்த எமிஸ்பியர்னா என்ன வரும்? இந்த மூக்கு தான் ஞாபகம் வரும், பாய்ஸ் படம் ஞாபகம் வரும், 3/8 ஞாபகம் வரும். அப்ப கண்ணு மூட்டு போட்டுரும். சரியா? இவ்வளோ படம் உள்ளுக்குள்ள ஓடும். ஆனா ஏன்னா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா வேற ஒரு ஃபார்முலாவோட இது வரும். அதே போல செமி சர்க்கிளுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமி சர்க்கிளுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டினா 4r/3π, 4r/3π. இப்ப நமக்கு என்னன்னா இங்க கன்ஃபியூஷன் வந்து 4/3. அது செமி சர்க்கிள்னா 4/3, ஸ்பியர்னாலே 4/3 ஞாபகம், நம்பர் ஞாபகம் வரணும். ஸ்பியர்னாலே 4/3 ஞாபகம் வரும். இப்ப நமக்கு என்னன்னா பை மேல வருமா பை கீழே வருமான்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வழக்கமா எல்லா ஃபார்முலாலையும் பை மேலதான் வரும். சரியா? ஆனா இந்த ஃபார்முலா மட்டும் பை கீழே இருக்கும் ஞாபகம். அப்ப 4r/3π. சரியா? 4r/3πன்றது செமி சர்க்கிளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆலோ பிரமிடுக்கு h/3, ஆலோ சிலிண்டருக்கு h/2. சரியா? ஆலோ பிரமிடுக்கு h/3, ஆலோ சிலிண்டருக்கு h/2. ரைட் சர்க்குலர் கோனுக்கு h/4, ரைட் சர்க்குலர் கோனுக்கு h/4.
இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். தின் ஆலோ கோனுக்கு வந்து 1h/3. தின் ஆலோ கோனுக்கு h/3. செமி சர்க்குலர் ஆர்க்குக்கு 2r/π, குவாட்ரண்ட்டுக்கு 4r/5. செமி சர்க்குலர் ஆர்க்குக்கு 2r/5, குவாட்ரண்ட்டுக்கு 4r/5. ஆனா நீங்க எல்லாமே ஞாபகம் வச்சாலும் முக்கியமா ரெண்டு விஷயம் மட்டும் மறந்துடக்கூடாது. ஒன்னு வந்து ஹெமிஸ்பியர், இன்னொன்னு வந்து செமி சர்க்கிள். செமி சர்க்கிளுக்கு வந்து 4r/3π, ஹெமிஸ்பியருக்கு வந்து 3r/8. அது ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். சரி, சென்டர் ஆஃப் பெர்குஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சரியா? tending to rotate the body about a certain axis. ஒரு இடத்துல வந்து நீங்க ரிசல்டன்ட் கொடுக்கும்போது அதை வந்து ரொட்டேட் பண்ண ஆசைப்படும் அப்படின்றது தான் சென்டர் ஆஃப் பெர்குஷன். ஹோமோஜினியஸ் ராடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2l/3. அதே சாலிட் சிலிண்டருக்கு பாத்தீங்கன்னா 2r/3. ஹோமோஜினியஸ் ராட் ஆஃப் லென்த் L-க்கு வந்து 2l/3, சாலிட் சிலிண்டருக்கு 2r/3. ஸோ இது எல்லாமே வந்து நியூமரிக்கல் டேட்டா கொஸ்டின். அதனால வந்து நீங்க ஈஸியா இதை வந்து ரிமூவ் பண்ணி பார்த்து தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சார்.